நான் கடந்த மாசம் ஆரம்பித்த அந்த மெசேஜை நான் கண்டினியூ பண்ண போகிறேன். Wisdom, very good. We talked about wisdom. Why, how என்ற அந்த கேள்விகளுக்கு நம்ம பதில் சொன்னோம். வாட் இஸ் விஸ்டம் என்று பார்த்தோம். ஏன் நமக்கு ஞானம் தேவை என்று பார்த்தோம். எப்படி ஞானத்தை பெற்றுக்கொள்வது, இந்த ஆவிக்குரிய ஞானம், இந்த வசனத்தின் அடிப்படையில் ஞானத்தை எப்படி பெற்றுக்கொள்வது நம்ம பார்த்தோம். We saw worldly wisdom, earthly wisdom. So we saw all about that, and I also said we're going to talk about the 7 pillars of wisdom. 7 அந்த wisdom தூண்களை குறித்து நாம் பேச போறோம்னு சொன்னோம். So today we're going to talk about the 7 pillars of wisdom. இன்றைய தினம் கூட நாம் அந்த ஞானத்தினுடைய 7 தூண்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். So let's start our message today. இன்றைக்கு நம்முடைய செய்திக்கு நேரா நம்ம போலாம். I want to start with a funny story. நான் ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதையோடு கூட நான் இதை ஆரம்பிக்க விரும்புறேன். Once upon a time there was a traveling guru. ஒரு காலத்துல ஒரு பிரயாணப்படுகிற ஒரு குரு இருந்தார். And this guru used to travel on the back of a donkey along with his disciples following him. இந்த குருஜி எப்படி பிரயாணப்படுவார்னா ஒரு கழுதை மேல உட்கார்ந்து இருப்பாரு. அந்த கழுதை இவரை ஏத்தி கொண்டு போகும். அந்த குருஜி பின்னாடி ஒரு சில சீஷர்கள் வருவாங்க. அவருடைய சீஷர்கள் வருவாங்க. They go from village to village and they talk about certain things. அவங்க கிராமமா போவாங்க. அங்க நிறைய அவர் கருத்துக்களை சொல்வார். And one day they were traveling. As they were traveling, the Guruji's shawl fell down. ஒரு நாள் அதே போல கழுதை மேல உட்கார்ந்து அவர் போயிட்டு இருக்கும்போது அவர் போத்திருந்த அந்த போர்வை வந்து கீழே விழுந்துருச்சு. So the guru thought that my disciples are following me, definitely they will pick it up and bring it with them. அந்த குருஜிக்கு என்ன யோசனைனா, சரி போர்வை விழுந்துட்டு போகுது, பின்னாடி தான் வர்றாங்க பாருங்க சிங்க குட்டிங்க சீடர்கள், அவங்க எடுத்துட்டு வந்துருவாங்க அப்படின்னு நினைப்புல அவர் போறார். And they went and reached that place and he turned around and he asked the disciples, where is my shawl? அந்த கிராமத்துக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் சீடர்கள்ட்ட திரும்பி கேக்குறாரு, எங்க பையன் போர்வை அப்படினு இருக்கார். They said, what shawl? என்ன போர்வை? He said, it fell down. I thought you would pick it up. Did you pick it up? அட பாவிங்களா, ஏன் போர்வைடா அங்க கீழ விழுந்துச்சுல, அந்த போர்வையை தான் நான் கேக்குறேன். They said, do we have to pick it up? We didn't know we have to pick it up. அந்த சீடர்கள் கேட்டாங்களா, என்னது போர்வை கீழ விழுந்தா எடுக்கணுமா? அப்படியா, எங்களுக்கு தெரியவே தெரியாதே அப்படினு இருக்காங்க. Then the guru called all, come and sit down here. Listen to me. When something falls down, or if anything falls down, pick it up. உடனே அந்த குரு வந்து அவங்களெல்லாம் கிட்ட கூப்பிட்டு அவர் சொல்லியிருக்காரு, இங்க பாருப்பா, எது கீழே விழுந்தாலும் அதை எடுக்கிறது தான் நல்ல பழக்கம், அதனால கீழே விழுகிறத நீ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு. They said, okay. சரி சொல்லிட்டீங்கல்ல, whatever falls down we will pick it up. நாங்க என்ன கீழே விழுந்தாலும் சரி அதை எடுத்துருவோம். So the Guruji was very happy. The disciples are following him. அப்பாடா, இவங்களுக்கு ஞானம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. And next day they traveled again. மறுபடியும் அடுத்த நாள் பிரயாணப்பட்டிருக்காங்க. The same way the shawl fell down. அதே போல அந்த போர்வை கீழே விழுந்திருக்கு. The Guru knew that they will pick it up. குருக்கு நல்லா தெரியும் கண்டிப்பா இவங்க எடுப்பாங்க அப்படினு. And they came to the next village. அடுத்த கிராமத்துக்கு போய் சேர்ந்த உடனே he turned around and asked, where is my shawl? அது திரும்பி கேட்டிருக்காரு, எங்க என் போர்வை? They brought it to him. அது அந்த போர்வை எடுத்துட்டு வந்திருக்காங்க. But there was something in the shawl. ஆனா அந்த போர்வைக்குள்ள பாருங்க ஏதோ ஒன்னு இருந்திருக்கு. And it was not smelling good. அது ஒரு நல்ல வாசனை வீசக்கூடியது அல்ல. He said, what is in my shawl? ஏய், என் போர்வைக்குள்ள என்னடா போட்டு எடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படினு கேட்டிருக்காரு. They said, Guru, you told us whatever fell, we have to pick it up. குருஜி, நீங்க தான் சொன்னீங்க எதெல்லாம் கீழே விழுதோ அதெல்லாம் கையில எடுக்கணும்னு இருக்கீங்க. So your shawl fell down, we picked it up. அதனால உங்க போர்வை கீழே விழுந்துச்சு, அத கையில எடுத்துட்டோம். And along the way the donkey also dropped something, we picked it up. அதே போல கழுதையும் ஒரு சில காரியத்தை கீழே போட்டுச்சு, அதையும் பிடிச்சிட்டோம் அப்படினு இருக்காங்க. Here you go. இந்தாங்க வெச்சுக்கங்க அப்படினு இருக்காங்க. You foolish guys, this is not, you're not supposed to pick up this. அவர் சொன்னார், சாச்சா இதெல்லாம் கையில தொடவே கூடாதுயா, இதை ஏன் கையில எடுத்தீங்க? They said, Guru, you are very picky man. குரு, நீங்க ரொம்ப குண்டகமண்டாக பேசுறீங்க. Whatever you want us to pick it up, please give it to us in writing. அதனால ஒழுங்கா எதை எடுக்கணும் எதை எடுக்க கூடாது நீங்க முதல்ல எழுதி தாங்க. So the Guru said, if my shawl falls down, pick it up. If my water bottle falls down, pick it up. If my wallet falls down, pick it up. Here you go. Keep this in your hand. உடனே அவர் எழுதி கொடுத்திருக்கார், என் போர்வை கீழே விழுந்தா எடு, என்னுடைய வாட்டர் பாட்டில் கீழே விழுந்தா எடு, என்னுடைய பர்ஸ் கீழே விழுந்தா எடு அப்படின்னு சொல்லி பேப்பர்ல எழுதி கொடுத்துட்டார். The Guru was very happy that these guys are going to follow. இப்பொழுது அந்த குருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு, அப்பாடா இனி பாரு என் சீடர்கள் எப்படி பின்னி எடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்புல போயிருக்காரு. And they started to travel again. மறுபடியும் அவங்க பிரயாணப்பட்டிருக்காங்க. There was a big ditch. அங்க ஒரு பெரிய சாக்கடை வந்திருக்கு பாருங்க. All of a sudden the Guru and the donkey fell inside the ditch. திடீர்னு
அந்த கழுதையும் குருவும் சேர்ந்தாப்புல அந்த சாக்கடைக்குள்ள விழுந்துட்டாங்க. And the guru said, pick me up, pick the donkey up. டேய் கழுதையை தூக்குங்கடா, என்ன தூக்குங்கடா அப்படின்னு கத்தி இருக்காரு. They said, no, your name is not on the paper, we cannot pick you up. அவங்க சொல்லுங்க, நீங்க லிஸ்ட்ல இல்ல குருஜி. Then he said, give me the list, and he wrote, if the Guruji falls down, pick me up. If the donkey falls, pick it up. உடனே சாக்கடைக்குள்ள இருந்து அந்த பேப்பர் வாங்கி எழுதி இருக்காரு, குருஜி கீழே விழுந்தா ஏந்தி தூக்கி விடு, அந்த கழுதை கீழே விழுந்தாலும் தூக்கி விடு அப்படின்ட்டு. The moral of the story is, இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன? many people know many things. நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியும். Many people have a lot of knowledge. நிறைய பேருக்கு நிறைய அறிவு இருக்கு. But they don't have wisdom. ஆனா ஞானம் இல்ல. They don't know how to act in wisdom. They don't know how to live in wisdom. எப்படியாக ஞானத்துல செயல்படுறது, ஞானத்துல வாழ்றது அப்படின்னு தெரியாது. So today we're going to learn how to live in wisdom. அதனால இன்றைக்கு இந்த ஞானத்துல எப்படி வாழ்றது அதை தான் நம்ம பார்க்க போறோம். Amen. ஆமென். Are you with me this afternoon? இந்த மத்தியான வேளையில என்னோட கூட இருக்கீங்களா? தூங்குறவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். யாராச்சும் ஒருத்தர் இருப்பாங்க. நம்ம ஆட்களை திருத்த முடியுமா? சரி. All right, just kidding. So we're going to see about the 7 pillars of wisdom that we need to have in our lives. நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய ஞானத்தின் 7 தூண்களை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். In Proverbs 9 verse 1, the Bible says wisdom has built her house. நீதிமொழிகள் 9:1ல நம்ம வாசிக்கிறோம், ஞானம் தன் வீட்டை கட்டி, and she has set up its 7 pillars. தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து. So we're going to see what are the 7 pillars of wisdom that we need to have in our lives. நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அந்த ஞானத்தின் 7 தூண்கள் என்ன என்பதை தான் நாம் பார்க்க போகிறோம். Today we're going to see 2 pillars. இன்றைக்கு நாம் 2 தூண்களை நாம் பார்க்க போகிறோம். In the following days we will learn more. வர நம்ம அடுத்தடுத்த தூண்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். So this message will not help you if you don't apply it in your life. உங்க வாழ்க்கையில இத நடைமுறைப்படுத்தலனா கண்டிப்பா இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமுள்ள செய்தியாக இருக்காது. I want to challenge you, I want to encourage you to follow through, to put into practice what you learn. அதனால உங்களை நான் உற்சாகப்படுத்துறேன், இத அபியாசிங்க, இது உங்க வாழ்க்கையில செஞ்சு பாருங்க, அப்பொழுது உங்க வாழ்க்கை பலனுள்ளதாக இருக்கும். Amen. Amen. Building a life of wisdom. ஞானத்திலே வாழ்க்கையை கட்டுவது. In Matthew chapter 7, மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல master builder Jesus gives us an example of 2 men. கட்டுவதில் சிறந்தவராகிய இயேசு கிறிஸ்து வீட்டை கட்டக்கூடிய 2 பேரை குறித்து அவர் பேசுகிறார். You can go home and read Matthew chapter 7 from verse 24 to 27. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ல இருந்து 27 நீங்க வீட்ல எடுத்துட்டு போய் வாசித்து பார்க்கலாம். There are 2 builders. 2 வீட்டை கட்டுகிறவர்கள் இருக்கிறார்கள். One is a wise builder, another is a foolish builder. ஒருவர் ஞானமாய் வீட்டை கட்டுகிறவர், இன்னொருவர் அஞ்ஞானமாய் வீட்டை கட்டுகிறவர். These 2 people, the 2 men, they go out and they begin to build a house. இந்த 2 பேருமே வெளிய போய் தங்களுக்காக ஒரு வீட்டை கட்டறாங்க. One man builds it on the rock, another man builds it on the sand. ஒருவர் கன்மலையிலே அவர் வீட்டை கட்டுகிறார், இன்னொருவர் மணலிலே வீட்டை கட்டுகிறார். And both the men and both the houses are being tested by storm. அந்த 2 வீடுமே புயலாலே சோதிக்கப்படுகிறது. And one stood strong when the other it came down with a great crash. ஒரு வீடு நிலையாக நின்றது, இன்னொரு வீடு சரிந்து விழுந்தது. And when I began to read this passage of the word of God, I saw 4 truths in this small illustration. இந்த உதாரணத்திலிருந்து 4 சத்தியங்களை ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தார். The first truth that I learned from this illustration is that we are all building a house called life. இந்த உதாரணத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட முதல் சத்தியம், நாம் அனைவருமே வாழ்க்கை என்கிறதான வீட்டை கட்டி கொண்டிருக்கிறோம். It doesn't matter who we are, if we are big or small or rich or poor or educated or not educated, we are all building a house called life. நீங்க யாரா இருந்தாலும் சரி, பெரியவரா இருக்கலாம், சின்னவரா இருக்கலாம், படிச்சவரா இருக்கலாம், படிக்காதவரா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், பணக்காரரா இருக்கலாம், நம்ம அனைவருமே ஒரு வீட்டை கட்டி கொண்டிருக்கிறோம், வாழ்க்கை என்கிற வீட்டை. எங்கூட அக்ரி பண்றீங்களா? Yes. The second thing we learn is that you are either building it in a wise way or you're building it foolishly. இரண்டாவது சத்தியம், ஒன்று அந்த வீட்டை நீங்கள் புத்தியாக ஞானமாக கட்டிக்கொண்டிருப்பீர்கள், இல்லை என்று சொன்னால் அஞ்ஞானமாக நீங்கள் கட்டிக்கொண்டிருப்பீர்கள். So you got to understand one thing. ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். There are 2 camps in this illustration. பாருங்க, இதுல 2 வகையான ஒரு கூட்டத்தை நாம் பார்க்கலாம். The foolish group, the wise group. ஞானமான ஒரு கூட்டம், அஞ்ஞானமான ஒரு கூட்டம். Listen to me carefully. நல்லா கவனிங்க.
You are either in the foolish group or in the wise group. நீங்க ஒண்ணு ஞானமான கூட்டத்துல இருக்க முடியும், இல்லனா அஞ்ஞானமான புத்தி இல்லாத கூட்டத்துல இருக்க முடியும். There is no in between. நடுவால நான் நின்னுக்கிறேன் அப்படினா முடியாது. There is no 50-50. 50க்கு 50, ஒரு கால் இந்த பக்கம் ஒரு கால் அந்த பக்கம் அப்படி நிக்க முடியாது. There is no half or little here little there. You are either building the house in a wise way or you are building the house in a foolish way. பாதி கண்மலையில பாதி மணல்ல அப்படி நம்ம கட்ட முடியாது. ஒன்று ஞானமாய் நாம் கட்டுவோம், இல்லை என்று சொன்னால் புத்தியற்ற அஞ்ஞானமாக நாம் கட்டி கொண்டிருப்போம். The third truth that we learn is மூணாவது சத்தியம் இதுல நம்ம கத்துக்க வேண்டியது, whatever house you build, நீங்க எந்த வீட்டை கட்டுறீங்களோ you have to live in it. அதுல தான் நீங்க இருக்கணும். It doesn't matter who you are, whatever house, if it's a foolish house or if it is a wise house, you have to live in the house that you build. ஞானமா வீட்டை கட்டி இருந்தாலும் சரி, அஞ்ஞானமா கட்டி இருந்தாலும் சரி, நீங்க கட்டின வீட்ல தான் நீங்க இருக்க முடியும். And the fourth thing is this. நாலாவது சத்தியம் இதுதான். This house called life, இந்த வாழ்க்கை என்கிறதான வீடு will definitely be tested with storms. பெருமழையால பெருங்காற்றால நிச்சயமாக சோதிக்கப்படும். It is not if the storm comes, it is பெருங்காற்று வந்தால் அப்படினு சொல்லப்படல. Definitely the storm will come sometime or the other. It will come. ஏதோ ஒரு நேரத்துல நிச்சயமாக அந்த பெருங்காற்று வரும். And the house that is built, the quality of the house will be revealed when the storm hits the house. அந்த பெருங்காற்று இந்த வீட்டின் மேல மோதுதான் இந்த வீட்டினுடைய தரம் வெளிப்படும். I'm sure none of us want to be in the foolish builders camp. நம்ம யாருமே அந்த முட்டாள் கூட்டத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறது இல்ல. We all want to be the wise builder. நம்ம எல்லாம் ஞானமாய் வீட்டை கட்டுகிறவர்களாக இருக்க விரும்புகிறோம். In that case we got to build a house on the word of God. அந்த வகையான கூட்டத்தார் தேவ வார்த்தையிலே தங்கள் வாழ்க்கை என்கிற வீட்டை கட்ட வேண்டும். And when they build a house on the word of God, their house is like a house that is built upon the rock. தேவ வார்த்தையிலே கட்டப்பட்ட வாழ்க்கை என்கிற வீடானது கன்மலையின் மேலே கட்டப்பட்ட வீட்டை போல இருக்கும். Amen. Amen. And when the storm comes, when the water rise, when the wind blows, that house that is built on the rock, that is the word of God, will stand strong. பெருமழை வரும் பொழுது, பெருங்காற்று வரும் பொழுது, வார்த்தை தேவ வார்த்தை என்கிற கன்மலையிலே கட்டப்பட்ட வாழ்க்கை என்கிற வீடானது அது அசைவுறாது, அது நிலை பெற்றதாக இருக்கும். Amen. Amen. So we are going to erect the pillars of wisdom based on the word of God in our lives. அதனால நம்ம வாழ்க்கையில இந்த தேவ வார்த்தை என்கிறதான தூணிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்ட போகிறோம். Amen. Amen. Talking about pillars, அந்த தூண்களை குறித்து நாம் பார்க்கும்போது, you know, there is about, I don't know, but maybe 30 plus pillars were erected for this Hallelujah Tower to be built. ஹல்லேலூயா டவரை நம்ம கட்டுறதுக்கு 30 தூண்கள் நாம் எழுப்பி இருக்கிறோம். Some of the pillars we are seeing it with our own eyes right now. நம்ம கண்களால அந்த ஒரு சில தூண்களை நம்மளால பார்க்க முடியுது. And some pillars we don't. ஒரு சில தூண்களை நம்மளால பார்க்க முடியல. But one thing we understand is this. ஆனா ஒரு காரியம் மிக முக்கியமாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். These pillars, they start all the way from the bottom of the building, from the foundation of the building, and they go all the way to the top of the building. இந்த தூணானது அஸ்திபாரத்திலிருந்து தொடங்கி அது மேலாக எழுப்பப்பட்ட தூணாக இருக்கிறது. Without these pillars, this hall will not be here. இந்த தூண்கள் இல்லாம இந்த ஹால் இங்க இருக்கவே இருக்காது. Sometimes when we talk about the beauty of the building, we talk about the hall, we talk about the elevation, we talk about the arrangements, nobody talks about the pillars. அநேக வேளைகளில் இந்த கட்டடத்தினுடைய அலங்காரத்தை குறித்தும் ஒழுங்கை குறித்தும் அழகை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆனால் நாம் அந்த தூண்களை குறித்து நாம் பார்ப்பது கிடையாது, அதை குறித்து பேசுவதும் கிடையாது. If this hall has to stand, if we all have to sit here, then the pillars need to be erected in the right way, sharing the equal amount of weight, so that this building, this hall will be a blessing. இந்த ஹால் இருக்கணும்னா நாம் இதுல வசதியாக உட்கார வேண்டும் என்று சொன்னால் அது சரியான விதத்திலே அனைத்து தூண்களும் எழுப்பப்பட்டிருக்க வேண்டும். சீரான விதத்திலே அது அமைக்கப்பட்டிருந்தால் மாத்திரமே, தூண்கள் அமைக்கப்பட்டிருந்தால் மாத்திரமே இந்த கட்டடம் நிலை நிற்கும். Amen. Amen. The same way, this life, this building called life, for it to stand, you need to have all these 7 pillars of wisdom to be erected in the right way, so that you
your life can be a blessing to you and also to others. அதே போலதான் இந்த வாழ்க்கை என்கிறதான வீடும் நிலை பெற்று நிற்பதற்கு இந்த 7 தூண்களும் நம்முடைய வாழ்க்கையில சீராக சரியாக எழுப்பப்பட்டிருக்க வேண்டும். இந்த தூணிலே கட்டப்பட்ட வீடாகிய வாழ்க்கை மாத்திரமே நமக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும், மற்றவர்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். Amen. Amen. If you understood so far, can I hear a loud amen? இப்ப வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Amen. Amen. Let's look at the pillars. இப்போ அந்த தூண்களை குறித்து நம்ம பார்க்கலாம். Pillar number 1. முதலாவது தூண், the pillar of wisdom that needs to be built in our life is this. நம்முடைய வாழ்க்கையில எழுப்பப்பட வேண்டிய அந்த ஞானத்தின் தூணாகிய முதல் தூண் இதுதான். Fear of God. தேவ பயம். The pillar called fear of God. அந்த தூணினுடைய பெயர் தேவ பயம். Proverbs chapter 9 verse 10. நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 10வது வசனம். Bible says the fear of the Lord is the beginning of wisdom. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். Let's all read it together. எல்லாம் நம்ம சேர்ந்து நம்ம படிப்போம் அத. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். Amen. Amen. The fear of the Lord is the beginning of wisdom. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். I was beginning to think about this fear of God. இந்த தேவ பக்தியை குறித்து தேவ பயத்தை குறித்து நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். I realized something. நான் ஒரு காரியத்தை உணர்ந்து கொண்டேன். One of the main things that this generation lacks is fear of God. இந்த சந்ததி ஒரு விஷயத்துல மிக குறைவுள்ளதாக இருக்கிறது. எதுலனா தேவ பயத்துல. Take people who are outside the church and inside the church. சபைக்கு வெளிய இருக்கிற கூட்டத்தையும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம், சபைக்குள்ள இருக்கிற கூட்டத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். When you read all the news, when you see what is happening in the world, people don't really care. They just do what they want to do, how they want to do, when they want to do, where they want to do. நியூஸ் நீங்க படிச்சாலே தெரியும், ஜனங்க தாங்க யோசிக்கிறத நினைக்கிறத எப்ப வேணாலும் எப்படினாலும் அவங்க சுய இஷ்டத்துக்கு செய்து கொண்டே இருக்கிறார்கள். They don't fear anything. அவங்களுக்கு யாரை குறித்தும் பயம் இல்லை. They don't fear any consequence. எந்த நடக்க போற எந்த காரியத்தை குறித்தும் அவங்களுக்கு யோசனை இல்லை. This generation lacks the fear of God. இந்த சந்ததி தேவ பயம் அற்ற சந்ததியாக இருக்கிறது. Let's leave the people outside the church. Let's talk about people inside the church. சபைக்கு வெளிய இருக்கிறவங்களை விட்டுருங்க, சபைக்கு உள்ள இருக்கிற கூட்டத்தார பாருங்க. Not many of the people are walking in the fear of God. நம்மள अनेகரே இன்னும் தேவ பயத்திலே நாம் நடக்கவில்லை. It almost seems like, fear of God is something out of fashion, and right now we don't need the fear of God. தேவ பயம் என்பது எப்படி ஆயிடுச்சுனா இது இப்போதைக்கு தேவையில்லாத ஒரு விஷயம், இது பழைய காலத்து விஷயம் அப்படிங்கிறது போல நமக்கு எண்ணம் உண்டாகி விட்டது. I heard somebody say fear of God is something of the Old Testament and it is not relevant to the New Testament believers. யாரோ ஒருத்தர் இப்படி சொல்லி நான் கேள்விப்பட்டேன். தேவ பயம் என்பது பழைய ஏற்பாட்டுல தான் இருந்துச்சு, புதிய ஏற்பாட்டுல இருக்கிற நமக்கும் தேவ பயத்துக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்றார். Is that what the Bible teaches? அப்படிதான் வேதம் நமக்கு சொல்லி தருதா? No. கிடையவே கிடையாது. The fear of God is still very relevant today. இப்பொழுதும் தேவ பயம் என்பது நமக்கு சம்பந்தமுள்ள ஒரு காரியமாக இருக்கிறது. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Let me give you some Bible verses. ஒரு சில வேதாகம வசனங்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். Matthew chapter 10 verse 28. மத்தேயு 10வது அதிகாரம் 28வது வசனம். Jesus said, "Do not fear those who kill the body but cannot kill the soul, but rather fear him who is able to destroy both soul and body in hell." ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். Fear him. அவருக்கு பயப்படுங்கள். Because he is able to build and also to destroy. ஏனென்றால் அவருக்கு கட்டவும் தெரியும் அழிக்கவும் தெரியும். Amen. Amen. Hallelujah. Hallelujah. 1 Peter chapter 2 verse 17. 1 பேதுரு 2வது அதிகாரம் 17வது வசனம். And Peter is talking about brotherly love. Peter is talking about, we got to honor everybody. As he commands them to love each other, as he commands them to honor each other, he also commands the believers to fear God. பாருங்க, பேதுரு अनेक ஆலோசனைகளை திருச்சபையாருக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். சகோதர ஸ்நேகத்தை குறித்து பேசுகிறார், அனைவரையும் கனம் பண்ணுவதை குறித்து பேசுகிறார். அப்பொழுது அவர் திருச்சபையை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயந்திருங்கள். Amen. Amen. It is not a request, it is a command. இது ஏதோ ஒரு ரிக்வெஸ்ட் அல்ல, இது கட்டளையாக சொல்லப்படுகிறது. தேவனுக்கு பயந்திருங்கள். Hallelujah. Hallelujah. Hebrews chapter 12 verse 28 and
29. எபிரேயர் 12 28 29 வசனங்கள். It says, therefore, since we are receiving a kingdom that cannot be shaken, let us have grace by which we may serve God acceptably with reverence and godly fear. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. There is a service that is acceptable to God. பாருங்க, தேவனுக்கு உகந்த ஆராதனை என்று ஒன்று உண்டு. Yes, we have received the salvation through grace. ஆம், நாம் ரட்சிக்கப்பட்டது கர்த்தருடைய கிருபையால. We need the grace of God. We need to experience the grace of God in our lives every day. கர்த்தருடைய கிருபை நமக்கு தேவை. அனுதினமும் நாம் கர்த்தருடைய கிருபையை அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். We need to have a revelation of what the grace of God can do in our lives. கர்த்தருடைய கிருபை நம்ம வாழ்க்கையில என்ன செய்யும் அப்படிங்கிற வெளிப்பாடு நமக்கு நிச்சயம் தேவை. Amen. Amen. The same way we also need to have a healthy revelation of what fear of God is. அதே போல தேவ பயம் என்றால் என்ன என்பதற்கான ஆரோக்கியமான வெளிப்பாடும் நமக்கு நிச்சயம் தேவை. Amen. Amen. There is a service that is acceptable to God. தேவனுக்கு பிரியமான ஆராதனை என்று ஒன்று உண்டு. And it is done through reverence and godly fear. அது தேவ பயத்தோடும் பக்தியோடும் தான் ஆண்டவருக்கு செலுத்தப்பட வேண்டும். Hallelujah. Hallelujah. So the concept of fear of God is not something to do with the Old Testament. It is very relevant in your life today. அதனால இந்த தேவ பயங்கிறது ஏதோ பழைய ஏற்பாட்டுல மாத்திரம் அல்ல, இது நமக்கு நம்முடைய இப்பொழுது இருக்கிற வாழ்க்கைக்கு மிக சம்பந்தமுள்ள ஒரு விஷயமாக இருக்கிறது. Amen. Amen. Hallelujah. Hallelujah. See, we walk in fear of God not because we are afraid of him because he's going to hit our head, or he's going to hang us upside down, or he's going to condemn us. No. That is not the fear of God that we have upon him. Our fear of God comes out of the love we have towards him. பாருங்க, கர்த்தர் நம்மள போட்டு கண்ணை குத்திடுவாரோ, இல்லனா நம்மள தலையை சீவிடுவாரோ, வெட்டிடுவாரோ, அக்கினியில தூக்கி போட்டுருவாரோ, அப்படி நாம பயப்படுற பயம் அல்ல. அவர் மேல வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக நாம் பயப்படுவதுதான் தேவ பயம் என்று அர்த்தம். Amen. Amen. It is to have a healthy revelation that God loves me, God cares for me, he has done everything for me that I could possibly not do, because he's done everything for me. In return, I walk in fear of him. I walk in line with his word. கர்த்தரனை அதிகமாக சிநேகிக்கிறார், என் மேலே அன்பு வைத்திருக்கிறார், எனக்காக சகலவற்றையும் அவர் செய்திருக்கிறார். நான் எனக்கு என் மேல் அவர் பாராட்டின அன்பின் நிமித்தமாக நான் இப்பொழுது பதிலளிக்க போகிறேன். எப்படி? நான் அவர் மேலே தேவ பயம் உள்ளவனாக இருக்க போகிறேன். Amen. Amen. Because of the reverence that we have for him, we walk in the fear of God. அவர் மேல வைத்திருக்கிற கனத்தின் நிமித்தமாக தேவ பயத்திலே நடக்க போகிறோம். Hallelujah. 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 So this pillar, the fear of God pillar, has to be erected in the right way, in our life right now. இந்த தேவ பயம் என்கிறதான தூணானது சரியான நேரத்துல சரியான விதத்துல நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக எழுப்பப்பட வேண்டும். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Let's spend a little bit more time and try to understand what is fear of God. இந்த தேவ பயம்னா என்ன அப்படினு சொல்லி இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம தியானிப்போம். Bible says in Proverbs 8 verse 13, நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 13ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. It says the fear of the Lord is to hate evil. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். The fear of the Lord is to hate evil. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். Amen. Amen. How many of you believe that you are walking in the fear of God every day? எத்தனை பேர் இங்க நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க, நான் தேவ பயத்துல தான் அனுதினமும் நடக்கிறேன் பாஸ்டர்? Amen. Amen. Good to see all your hands. நிறைய பேருடைய अनेक கைகளை நான் பார்ப்பது சந்தோஷம். Amen. Amen. One of the best ways we can we can evaluate ourselves whether we are walking in the fear of God or not is to look at our actions. நாம தேவ பயத்துல தான் நடக்கிறோமா இல்லையா அப்படின்னு ஒரு வகையில நாம பரிசோதிக்கலாம். எப்படி பரிசோதிக்கலாம்? நம்முடைய செய்கைகளை வைத்து அவர் மேல உண்மை பயம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம பரிசோதிக்கலாம். Amen. Amen. We got to look at it in a practical level, right? நம்ம வந்து நடைமுறையா நம்ம செயல்முறையா நம்ம இத பார்க்க போறோம். When we look at our actions, when we look at the reactions that we show to others in our life,
we will know whether we fear God or not. நம்முடைய செயல்பாடுகளை பார்த்தா மத்தவங்க நமக்கு செய்யறதுக்கு நம்முடைய பதில் செயல்பாடுகளை நம்ம பரிசோதித்து பார்த்தாலே நமக்கு தெரியும் நம்ம கர்த்தரை உண்மையாக பயபக்தியோடு தேடுகிறோமா இல்லையா. Is our actions and reactions pleasing to God? நம்முடைய செயல்பாடுகளும் பதில் செயல்பாடுகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதா? Ask yourself that question. உங்களை நீங்களே அந்த கேள்வியை கேட்கணும். Nobody can condemn you. Nobody knows your heart's intent except God. உங்களுடைய இருதயத்தின் எண்ணங்கள் கர்த்தரை தவிர யாருக்குமே தெரியாது. Amen. 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 You know your actions. You know how that and where that actions come from. உங்களுக்கு தெரியும் ஏன் எங்கிருந்து அந்த செயல்கள் தோன்றுது வருது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லா தெரியும். And when you look at those actions, they will tell you if you fear God or not. உங்களுடைய செயல்களே சொல்லும் நீங்கள் கர்த்தருடைய பயம் தேவ பயம் உண்மையாக உங்களிடத்துல இருக்கிறதா இல்லையா என்று. இதுவரைக்கும் புரிஞ்சா ஒரு ஆமென் சொல்லுங்க. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Is your actions pleasing to God? உங்களுடைய செயல்கள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கான்னு சோதிக்கணும். If it is not aligned with the word of God, அது தேவ வார்த்தையின்படி இல்லைன்னு சொன்னா then you are not walking in the fear of God. அப்படின்னா நீங்க தேவ பயத்துல நடக்கிறவர்கள் அல்ல. You may be gifted. நீங்க வரம் பெற்றவர்களா இருக்கலாம். You may be speaking in tongues and prophesying. அந்நிய பாஷையில பேசி தீர்க்கதரிசனம் உரைக்கிறவர்களா இருக்கலாம். But if your actions, everyday actions and reactions, they don't please God and they are not in line with the word of God, then you are not walking in the fear of God. உங்களுடைய செயல்களும் பதில் செயல்களும் தேவ வார்த்தையின்படி இல்லைன்னு சொன்னா நீங்க உண்மையாக தேவ பயத்திலே நடக்கவில்லை என்று அர்த்தம். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Young men, young women, is your actions pleasing to God? வாலிபர்களே உங்களுடைய செயல்கள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கா? Are your words pleasing to God? உங்களுடைய வார்த்தைகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கா? You know, I remember when I was studying in school, you know, that was the trend at that time. If you use bad words and speak, you know, that means you are a big guy. You're a great guy. நான் ஸ்கூல்ல படிக்கும் பொழுது அந்த ஒரு இப்படியாக ஒரு பரவலா ஒரு எண்ணம் இருந்துச்சு. என்னன்னா நிறைய பயங்கரமான மோசமான வார்த்தைகளை நீங்க பேசினா நீங்க தான் பெரிய ஆளு பெரிய தாதா அப்படின்னு. But that is so sad life. ஆனா அது மிக பரிதாபமான ஒரு நிலைமை. Is your words pleasing to God? நீங்க பேசுகிற வார்த்தை கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறதா? Sometimes even husbands and wives, they use bad words to get on each other. ஒரு சில வேளையில கணவன் மனைவியை சண்டை போடும்போது அவ்வளவு கெட்ட வார்த்தைகள் மாறி மாறி பேசிக்கிறாங்க. That is not pleasing to God. அது தேவனுக்கு பிரியமானது அல்ல. If you are speaking in those kind of language, you are not walking in the fear of God. அப்படிப்பட்ட பாஷைகளை பேசுறவங்க நீங்க தேவ பயத்துல இல்ல அப்படின்னு அர்த்தம். புரிஞ்ச ஒரு ஆமென் சொல்லுங்க. ரொம்ப அமைதியா இருக்கிறீங்க. Businessmen, are your actions pleasing to God? வியாபாரிகள் உங்களுடைய செயல்கள் தீர்மானங்கள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கா? The Bible clearly says that a false balance is an abomination to God in Proverbs 11 verse 1. இப்ப நீதிமொழிகள் 11:1 தெளிவாக சொல்கிறது கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. But a just weight is his delight. சுமித்திரையான நிறைக்கல்லோ அவருக்கு பிரியம். Amen. Amen. Business people, how are you treating your employees? வியாபாரிகளே உங்களுக்கு கீழ வேலை செய்றவங்களே நீங்க எப்படியாக நீங்க நடத்துறீங்க? How are you treating your clients? எப்படியாக உங்களிடத்துல வாங்க வரவங்கள நீங்க நடத்துறீங்க? Are you giving false promises? நீங்க அவங்களுக்கு தவறான வாக்குகளை கொடுக்கறீங்களா? Are you cheating them? அவங்களை ஏமாத்துறீங்களா? Are you swindling money from them without their knowledge? அவங்களுக்கு தெரியாமலே அவங்கட்ட இருக்கிற பணத்தை சுருட்டுறீங்களா? All those actions clearly shows that you are not walking in the fear of God. அந்த செயல்கள் எல்லாம் எதை காட்டுது? நீங்க தேவ பயம் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை காட்டுகிறது. Government employees, are you going to your office on time? Are you clocking in the right time, or are you writing wrong times on those time cards? அரசாங்க ஊழியர்களே நீங்க சரியான நேரத்துக்கு நீங்க போறீங்களா இல்ல மத்தியானம் போல போயிட்டு காலையில 7 மணிக்குலாம் வந்து உட்கார்ந்தேன் அப்படினு ரெஜிஸ்டர்ல எழுதுறீங்களா? All those actions show that you're not walking in the fear of God. உங்களுடைய செயல்கள் ஒவ்வொன்றுமே தேவ பயம் உள்ளவர்களா இல்லையா என்பதை காட்டிக்கொண்டே இருக்கிறது. ஹலோ ஹலோ எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு நான் சொல்றது? ஆமென். ஒவ்வொரு நாளும் every day we got to evaluate our actions and see,
Is it lining with the word of God? Is it lining? Am I walking in the fear of God? If not, if you have flaw in that pillar, you got to rectify that pillar. நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க உங்களுடைய செயல்களை கொஞ்சம் யோசித்து சோதித்து பார்க்கணும். தேவனுடைய வார்த்தையின்படி நான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறேனா, அப்படி செய்யலன்னு சொன்னா நீங்கள் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். Amen. Amen. Can I hear a loud amen? Amen. Hallelujah. Hallelujah. Husbands, are you truthful to your wife? Are your actions truthful to your wife? கணவர்களே, உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் உண்மையா இருக்கிறீர்களா? If your actions are not truthful, if you're saying lie to your wife, then you're not walking in the fear of God. உங்களுடைய செயல்கள் உண்மையா இல்லனா, நீங்க பேசுற பேச்சு உண்மையா இல்லனா, நீங்க தேவ பயத்துல நடக்கலன்னு அர்த்தம். Do you love your wife the way that Christ loved the church? கிறிஸ்து சபையை நேசிக்கிறது போல நீங்கள் உங்கள் மனைவியை நேசிக்கிறீங்களா? Wives, do you submit to your husbands? Do you walk in obedience just as the word of God has taught you? மனைவி, நீங்க தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற பிரகாரம் உங்க கணவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறீர்களா? Or are you having an ego clash among both of you? இல்லன்னு சொல்ல யார் பெருசு அப்படின்னு ஒரு திமிர் சண்டை இருக்கா ரெண்டு பேர்ட்டயும்? If you're that kind of relationship, that relationship does not show that you're walking in fear of God. அந்த சண்டை எதை காட்டுது? தேவ பயம் இல்லன்னு காட்டுது ரெண்டு பேர்ட்டயும். You got to rectify that flaw. அந்த குறையை நீங்கள் சரி செய்ய வேண்டும். All people of God, all the husbands and wives said amen. கணவன் மனைவிகள் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Amen. Amen. So your actions determine if you fear the Lord or not. உங்களுடைய செயல்கள் காட்டுது நீங்க தேவ பயம் உள்ளவர்களா இல்லாதவர்களா என்பதை. How do I learn to walk in the fear of God? எப்படி நான் தேவ பயத்துல நடக்க பழகிறது? It is to have this revelation, a simple revelation. ஒரு சின்ன வெளிப்பாடு இருந்தா போதுங்க. What is a revelation? Is to know that my God whom I serve, whom I worship, he knows all, he sees all. நான் ஆராதிக்கிற என்னுடைய தேவன் சகலவற்றையும் காண்கிற தேவன், சகலவற்றையும் அறிந்து வைத்திருக்கிற தேவன். Amen. Amen. Hallelujah. Hallelujah. We all know that our God is an omnipotent God. He's all powerful. Our God is an omniscient God. He knows everything, and our God is omnipresent God. He is present everywhere. நமக்கு நன்றாக தெரியும் நம்முடைய தேவன் சர்வ வல்லவர், சர்வத்தையும் அறிந்தவர், சகலமும் நிறைந்தவர் என்பது நமக்கு நன்றாக தெரியும். Amen. Amen. He knows everything. அவருக்கு எல்லாமே தெரியும் பாருங்க. Sometimes you will say praise the Lord to some brother. ஒரு சில வேளைகள்ல ஒரு சில சகோதரர்களை பார்க்கும்போது praise the Lord அப்படினுவீங்க. But in your heart, ஆனா உள்ளுக்குள்ள, in your mind, உங்களுடைய சிந்தனையில, அப்பா இந்த ஆளு பயங்கரமான fraud. You know, we have thoughts running, right? நமக்கு அப்படிதான் ஓடும் பாருங்க. We evaluate that person based on their actions and their past experiences. அவங்களுடைய கடந்த காலத்தை வச்சு அவங்களுடைய செயல்களை வச்சு அப்படிதான் அவங்கள மதிப்பிட்டு நம்ம வாட்டுக்கு திட்டிட்டு இருப்போம் சிந்தனையில. So you got to know that God knows those thoughts. You're not speaking those things, but you're thinking those things and God knows them. நீங்க என்னதான் சிரிச்ச முகத்தோட பிரைஸ் லார்ட் சொன்னாலும் கர்த்தர் அந்த சிந்தனையை தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு. Amen. Amen. Hallelujah. Hallelujah. He knows everything. He knows the intent of your heart. பாருங்க, அவருக்கு எல்லா வண்டவாளம் தண்டவாளம் தெரியும். உங்களுடைய இருதயத்தின் நினைவுகளை கூட அவர் அறிந்து வைத்திருக்கிறார். Amen. Amen. There is no place that you can run and hide from God. அவர்ட்ட இருந்து ஒளிஞ்சிரலாம் அப்படினு ஒரு இடம் இல்ல. He knows it all. அவருக்கு எல்லாம் தெரியும். In front of everybody you got nice shirt on, you got nice sari on, you're smiling, you have the joy in your face, but behind closed doors you and your husband are like cats and dogs fighting with each other. பாருங்க, வெளிய வெள்ளையும் சொல்லையுமா நல்லா சிரிச்சுக்கிட்டு பயங்கரமா சீனை போட்டுட்டு வீட்டுக்குள்ள போய் நாயும் பூனையும் சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா அது கர்த்தருக்கு தெரியும். Nobody knows it outside. வெளிய யாருக்கும் தெரியாது. But don't you know that God sees it? ஆனா உள்ள நடக்கிற WWF கர்த்தருக்கு தெரியும். Experience ஓட பேசுறாரா? Just kidding, just kidding. He's a good husband. He's a good husband. You know, God knows it all. God sees it all. கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Amen. Amen. Hallelujah. Hallelujah. When we have that revelation, hey, I cannot hide anything from God. My God sees me. He knows me. Then we will have that urge to walk in the fear of God. கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு, எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிற உணர்வு வந்துட்டாலே நாம் தானாக தேவ பயத்திலே நடக்க ஆரம்பித்து விடுவோம். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Joseph was in a situation where he could have cheated his earthly master. யோசேப்பு மிக சுலபமாக தன்னுடைய வீட்டு எஜமானுக்கு துரோகம் செய்திருக்க முடியும்.
And he was the leader of the house. He could have easily got away with that, sin in his life. பாருங்க, அந்த பாவத்தை செஞ்சுட்டு ஈஸியா தப்பிச்சிருக்கலாம். ஏன்னா சகல அதிகாரமும் யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு போத்திபார் வீட்ல. But Joseph said, how can I sin against my God? ஆனா அந்த நிலைமையில யோசேப்பு சொல்றாரு, நான் என் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? He knew that my earthly master is not watching me, but my heavenly master is watching me. என்னுடைய வீட்டு எஜமான், உலக எஜமான் என்ன பார்க்காம இருக்கலாம், ஆனா பரலோக எஜமான் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். Amen. Amen. When you have that mindset, then you will begin to walk in the fear of God, knowing that he watches me and he will help me to get through every situation. உங்களுக்கு அந்த சிந்தனை இருந்தாலே போதும், கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். அந்த தேவ பயத்துல நம்பிக்கையோடு கூட நீங்கள் நடக்க ஆரம்பிப்பீர்கள். Hallelujah. Hallelujah. When you walk in the fear of God, there are so many blessings that come along with it. தேவ பயத்துல நீங்கள் நடக்கும் பொழுது अनेक ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கடந்து வருகிறது. I'll just quickly give you certain verses. You can write it and go home and read. சீக்கிரமா ஒரு சில வார்த்தைகளை சொல்லி அதை வீட்ல எடுத்துட்டு போய் நீங்கள் தியானிக்கும்படியா உற்சாகப்படுத்துகிறேன். Proverbs 19 verse 23. நீதிமொழிகள் 19:23. Proverbs 14 verse 26. நீதிமொழிகள் 14:26. And in this Proverbs 19 verse 23 says, in the fear of the Lord leads to life, and whoever has it rests satisfied, and he will not be visited by harm. நீதிமொழிகள் 19:23 கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. Amen. Amen. You will rest satisfied when you walk in the fear of the Lord. No harm will visit you. தேவ பயத்துல நடக்கும்போது பாருங்க, உங்களுக்கு திருப்தி உண்டாகிறது, தீமையும் உங்களை அணுகவே அணுகாது. Amen. Amen. 14:26. 14:26. In the fear of the Lord one has strong confidence, and his children will have a refuge. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். Your children will have refuge. பாருங்க, உங்க பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்குதான் தேவ பயத்துல நடக்கும்போது. Amen. Amen. Your children are safe. உங்களுடைய பிள்ளைகள் பாதுகாப்பாக இருப்பார்கள். I began to think about this verse. I realized something. இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது தான் ஒரு காரியத்தை நான் உணர்ந்து கொண்டேன். Our children, right? They don't do what we tell them to do. They do what we do. நம்முடைய பிள்ளைகள் இருக்காங்க பாருங்க, நம்ம சொல்றதை அவங்க செய்ய மாட்டாங்க, நம்ம செய்கிறதை தான் அவர்கள் பின்பற்றி அவர்களும் அதையே செய்வார்கள். எத்தனை பேர் நீங்க பாத்துறீங்க உங்க லைஃப்ல, உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில பாத்துக்கிறீங்கல்ல? They do what we do. They will do exactly like the mother. They will do exactly like the father. அம்மா எப்படி பண்றாங்களோ, அப்பா என்ன செய்றாங்களோ அதை அப்படியே பின்பற்றி பிள்ளைகளும் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். Sometimes when you pray, they just pray like you. When you speak kind words, they just speak kind words like you. ஒரு சில பாருங்க, நீங்க ஜெபிக்கும் பொழுது அவங்க பார்த்தா அதே போலவே அவங்களும் ஜெபிப்பாங்க. நீங்க அன்பா பேசுகிறத பார்த்தா அதே போல அவங்களும் கற்றுக்கொண்டு அன்பாக பேசுவார்கள். The same time when you get angry, they get same way they get angry like you, and they speak like you. நீங்க கோபப்பட்டு கண்ணாமண்ணான்னு கத்திங்கன்னா அதுங்களும் என்ன செய்யும், கத்துக்கிட்டு கோபப்பட்டு கண்ணாமண்ணான்னு தான் கத்தும். I've seen it in my children's lives. என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதை நான் கவனித்திருக்கிறேன். Sometimes I'll tell my son, hey, put the iPad down, put the cell phone down, go outside and play. என் பையன்ட்ட ஒரு சில வேளைகளை சொல்லுவேன், இந்த போனை கீழே வை, ஐபேட கீழே வை, ஒழுங்கா வெளியே போய் விளையாடு அப்படின்னு சொல்லுவேன். And after some time he will see me doing something in the iPad. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் ஐபேட நோண்டிட்டு இருக்கறத அவன் பாப்பான். He'll see me doing something in the phone. இல்லனா போன்ல ஏதா நான் செஞ்சிட்டு இருப்பேன், அத அவன் வந்து பாப்பான். He'll say, hey, you told me not to use the phone, why are you using the phone? அப்பா என்ன போனை கீழே கையில வைக்க சொல்லிட்டு நீங்க என்ன எடுத்து விளையாடிட்டு இருக்கீங்க? That's what they do. They do what exactly we do. பாருங்க, நம்ம என்ன செய்றோமோ அதையே தான் பார்த்து அவங்க செய்வாங்க. And one man of God, I was just listening to a message last week. He said, if we rectify ourselves, our children will automatically change. ஒரு தேவ மனுஷன் இவ்வாறாக சொன்னார், நாம நம்மளை சரி செய்து கொண்டாலே பிள்ளைகளும் சரியாய் விடுவார்கள். Amen. Amen. Hallelujah. Hallelujah. You don't have to, give, adi to your children, or make them kneel down in the sand, or you don't have to do all that. You change yourself, they will change automatically. அவங்களை தண்டித்து அல்ல, நம்ம திருந்தினாலே போதும் பிள்ளைங்க திருந்திரும். Amen. Amen. Hallelujah. Hallelujah. When you walk in the fear of God, when you show them the way to live, your children will be safe. தேவ பயத்துல நீங்கள் வாழ்ந்து நீங்கள் உங்க தேவ பயத்துல உங்க வாழ்க்கையில காட்டும் பொழுதே உங்கள் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருப்பார்கள். Hallelujah. Hallelujah. So the first pillar we need to erect in our life is the fear of God. நம்முடைய வாழ்க்கையில எழுப்ப வேண்டிய முதல் தூண் தேவ பயம்.